சப்பாத்தி அண்ட் ரைஸ் ரெண்டுத்துக்குமே ஆப்டான ஒரு கிரேவி பார்க்கலாமா? முட்டை கிரேவி இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உண்மையாகவே ரொம்ப டேஸ்டியாக வந்திருந்தது. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வேணுன்ற அளவு முட்டைங்களை கொதிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக சால்ட் போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு 3 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 4 பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, தென் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 30 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இது எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது கூடவே 2 தக்காளியை நல்லா ஸ்லைஸ் பண்ணி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிறதுக்குள்ளே ஒரு மிக்சி ஜாரில் 5 சில்லு தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு அண்ட் 1/2 ஸ்பூன் கசகசா, இது 3ஐயும் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூடவே வதக்கின வெங்காயம் அண்ட் தக்காளியை நல்லா ஆற வச்சு இந்த பேஸ்ட்டு கூடயே சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம வேக வச்சு தோலுரிச்சு வச்சுருக்க முட்டைங்களை 4 ஸ்லைஸாக கட் பண்ணி கொஞ்சமாக ஆயில் விட்டு அதையும் வதக்கிடுங்க. அதிலே ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்டு 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், அது 2ஐயும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஸோ முட்டையிலுமே நல்லா அந்த காரம் இறங்கி இருக்கும். நல்லா ஒரு 10 நிமிஷம் வதக்கினதுக்கப்புறமா அதை தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுருங்க. இப்போ அதே கடாயில் இன்னும் கொஞ்சம் ஆயில் விட்டு 1 ஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு அண்டு சோம்பு போட்டு தாளிச்சிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட போட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுலேயே நம்ம மிக்சி ஜாரில் இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் உங்கள் கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் அண்டு 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. பிகாஸ் நம்ம காரத்துக்கு வெறும் மிளகு அண்ட் 2 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். ஸோ மிளகாத்தூள் உங்களுக்கு வேணுன்ற அளவு போட்டுக்கோங்க. இந்த ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா கொதித்து எண்ணெய் விட்டு வந்ததுக்கப்புறமா நம்ம வதக்கி வச்சுருக்க அந்த முட்டைங்களையும் ஒன்று ஒன்றா எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நல்லா சுண்டி வந்திருக்கும், கெட்டிப்பட்டு வந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கருவேப்பிலை அண்ட் கொத்தமல்லி இலை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்டியான முட்டை குழம்பு ரெடிங்க. இது முட்டை குருமான்னு நம்ம சொல்லலாம். பிகாஸ் தேங்காய், கசகசா, சோம்பு எல்லாமே அரைச்சி போட்டிருக்கோம். அதனால் ரைஸ் சப்பாத்திக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே ரொம்ப காம்பினேஷன் சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி